Vue.js வந்து எதுக்கு சார் இந்த Vue.js அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. லார்ஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆப்ஸ், அதாவது ஆங்குலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட் ஓரியன்டா இருக்கும். HTML அண்ட் டைப் ஸ்கிரிப்டுங்க. கரெக்டான லைப்ரரிஸை கரெக்டா ஆன் டைம்க்கு லோட் பண்ணி சிம்பிளிஃபைடா பண்ணக்கூடிய ஒரு தன்மை ஒன்று இருக்கும். ஹாய், நான் உங்களோட வெங்கட் from venkat.kaashiv InfoTech. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க உங்ககிட்ட பேசுறதுல. ஃபுல் ஸ்டாக் வெப் டிசைனிங் இருக்கு இல்லையா, அதுல வந்து வெவ்வேறு டெக்னாலஜி பத்தி நம்ம பார்த்தோங்க. ஆங்குலர்னா என்னன்னு பார்த்தோம், ரியாக்ட்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கறது Vue.jsனா என்னன்னு பார்க்க போறோங்க. Vue.js வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெப் டிசைனிங் டெக்னாலஜிங்க. எதனாலங்க Vue.js? அதான் ரியாக்ட் ஆங்குலர் இருக்கு இல்லைங்க. எதுக்கு Vue.jsனா Vue.js இருக்கிறது ஸ்மாலஸ்ட் அண்ட் லைக் ஸ்மாலஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் பேக்கேஜிங்க. சரிங்களா, ரியாக்ட் மாதிரியே வேலை செய்யும். ப்ராஜெக்ட் சின்னதா இருக்குங்க. அதாவது லோடிங் கெப்பாசிட்டி வந்து எல்லாமே செம சூப்பரா இருக்குங்க. அது வந்து டீட்டெயிலா லைவா இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போறேங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. Vue.js என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, Vue.js அப்படின்னா வந்து இது யாருக்கு இவான் யூ அப்படின்ற ஒரு பர்சன் தான் கண்டுபிடிச்சாருங்க. அதனால தான் Vue.js வச்சிருக்காரு போல இருக்கு. நீங்க என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா படிக்கலாங்க. சரிங்களா, கெரியர் கைடன்ஸ் வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. இமெயில் ஐடி இதுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் எடுக்கல வாட்ஸ்அப் பண்ணுங்க. சென்னையில மதுரவாயில என் ஆஃபீஸ் இருக்குங்க. ஒரு சாக்லேட் வாங்க, ஜாலியா பேசலாங்க. இது என்னுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டுங்க. இந்த ஃபாலோ பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு உங்க டீட்டெயில் மொபைல் நம்பர் போடுங்க. அண்ணன் நான் அவங்ககிட்ட பேசுறேங்க. ஸோ ரியாக்டை பொறுத்த வரைக்கும் பெரிய ரொம்ப லார்ஜா இருக்குங்க. அண்ட் ஆங்குலர் பொறுத்த வரைக்கும் ஹெவியா இருக்கும். பட் ஆனால் Vue.js வந்து சின்னதா லைட் வெயிட்டா இருக்குங்க. அதனால லோடிங் கேப்பபிலிட்டியா இருக்கட்டும், மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், காம்ப்ளெக்சிட்டியா இருக்கட்டும், எல்லாமே காம்ப்ளெக்சிட்டி எதுவுமே இருக்காதுங்க. அவ்வளவு சூப்பரா இருக்குங்க நம்மளோட Vue.jsங்க. Vue.js வந்து எதுக்கு சார் இந்த Vue.js அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. லார்ஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆப்ஸ், ஸோ காம்ப்ளெக்ஸான லார்ஜான ஆப்ஸ் தயாரிக்கிறதுக்காக இருக்கட்டும், என்டர்பிரைஸ் பேஸ் சொல்யூஷனுங்க. நிறைய பேர் பயன்படுத்துகிற ஒரு வெப்சைட் நம்ம தயாரிக்கணும் சார். அண்ட் மூணாவது சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். இந்த மாதிரி மூணுமே பண்றதுக்கு நமக்கு காம்ப்ளெக்ஸான ஒரு அட்வான்ஸான டெக்னாலஜி தேவைப்படுங்க. அதுதான் இந்த ரியாக்ட் ஆங்குலர் Vue.js பண்ணுங்க. அண்ட் Vue.js மெயினா சூப்பரா இதை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டெக்னாலஜியுமே மாடல் வியூ கண்ட்ரோலர் MVCன்னு சொல்லுவாங்க. மைக்ரோசாஃப்டோட MVC தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளோட Vue.js மட்டும் MVVM ஆர்கிடெக்சரை பயன்படுத்தும். மாடல் வியூ மாடல் அப்படின்ற ஒரு ஆர்கிடெக்சர் பயன்படுத்துவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா Vue.js பெரிய அட்வான்டேஜ் டிரான்சிஷன் அனிமேஷன் சொல்லுவாங்க. ஸோ அனிமேஷன் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக பண்ணலாங்க. டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் நிறைய பண்ணலாங்க. அதுக்கு நிறைய லைப்ரரிஸ் Vue.js சப்போர்ட் பண்றாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் DOM மாடல். ரியாக்ட் மாதிரியே வந்து விர்ச்சுவல் DOM மாடல். ஸோ அதாவது வந்து ஒரு வெப்பேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதில் குட்டி போர்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த போர்ஷன் மட்டும் அப்டேட் ஆகுங்க. அதோட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். மொத்த பேஜும் ரீஃப்ரெஷ் ஆகாம அந்த போர்ஷன் மட்டும் அஜாக்ஸ் ஸ்கிரிப்டிங் மூலமா பண்றதோட்டு பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். இது வந்து நம்மளுடைய Vue.jsல இருக்குங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா வந்து HTML ஓரியன்ட் டெம்ப்ளேட்டுங்க. அதாவது ஆங்குலரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டைப் ஸ்கிரிப்ட் ஓரியன்டா இருக்கும். HTML அண்ட் டைப் ஸ்கிரிப்டுங்க. லைக் நம்மளுடைய ரியாக்டா இருக்கட்டும் வந்து HTML அண்ட் JSX அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்குங்க. நம்மால் பாத்தீங்கன்னா வந்து பியூர்லி HTMLங்க. அதனால சூப்பரா இது ஃபாலோ HTML டெம்ப்ளேட் அழகா பயன்படுத்துவாங்க. எக்ஸாக்டான டிஃபரன்ஸ் மூணுத்தையும் நான் காமிக்கிறேங்க. இதனுடைய ஆத்தர் பார்த்தீங்கன்னா இவான் யூ 2014 ரிலீஸ் பண்ணியிருக்காருங்க. டைப் ஸ்கிரிப்ட் ஜாவாஸ்கிரிப்ட், இவரும் ஜாவாஸ்கிரிப்ட் தாங்க. பட் ஆனால் என்ட்ரி த்ரெஷோல்ட் லோட் ஆகும் பொழுது ரொம்ப ஈஸியாக லோட் ஆகிடுவான். அண்ட் ப்ராஜெக்ட் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. அதனால Vue.js ஒரு அருமையான டெக்னாலஜிங்க வெப் டிசைனர்ஸ்க்குங்க. ஓகேவா? ஸோ Vue.js பொறுத்த வரைக்கும் டேட்டாவை பைண்ட் பண்ணணும். அதாவது நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்மளுடைய இன்பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். நம்மளுடைய இன்பாக்ஸ் வந்து டேட்டா பேஸ் எடுத்து இங்கே பைண்ட் பண்ணணும். அந்த பைண்டிங்கை வந்து வியூ பைண்டிங் சொல்லுவாங்க. ஃபாஸ்டஸ்ட் வே ஆஃப் பைண்டிங். இங்க என்னெல்லாம் சேஞ்ச் பண்றியோ ஆட்டோமேட்டிக் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்க பார்க்கலாம், அவ்வளவு ஃபாஸ்டா நடக்குங்க. இதோட பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி லைப்ரரிஸுங்க. லைப்ரரிஸ் அண்ட் டூலிங்கை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான ஆட்கள் இருப்பாங்க. கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸுங்க. அதாவது நம்மளுடைய லைக் ப்ரோக்ராம் எழுதுறதா இருக்கட்டும், லைக் வெப்சைட் ஆக்சஸ் பண்றது எல்லாமே வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ன்ற கமாண்ட் ப்ராம்ப்ட்லயே நம்மளால பண்ண முடியும். ரெண்டாவது ரவுட்டிங் மெக்கானிசம். இண்டெக்ஸ் பேஜ், அதுக்கப்புறம் ஹோம் பேஜ், இன்பாக்ஸ் பேஜ், சென்ட் ஐட்டம் பேஜ் இருக்குன்னா ஒரு சென்ட்ரலைஸ் ரவுட்டர் இருக்கும். இங்க இருந்து ரவுட்டிங்ல இருந்து /ஹோம்னா ஹோம் பேஜ், /இண்டெக்ஸ்னா இண்டெக்ஸ் பேஜுங்க, /இன்பாக்ஸ் இன்பாக்ஸ் பேஜ்ன்ட்டு ரவுட்டிங் மெக்கானிசம் பக்காவா இருக்கும். எந்த பேஜுக்கு வேணுமோ அழகா நீங்க போய்க்கலாம். சென்ட்ரலைஸ் கண்ட்ரோல் இருக்க மாதிரி இருக்குங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா லோடிங் கேப்பபிலிட்டி.
கரெக்டான லைப்ரரிஸை கரெக்டாக ஆன் டைமுக்கு லோட் பண்ணி சிம்பிளிஃபைடாக பண்ணக்கூடிய ஒரு தன்மை ஒன்று இருக்கும். அதுக்கு லோடர் அப்படின்ற ஆத்தரைஸ் லோடர் வச்சிருப்பான். இவ்வளவுமே வந்து ஸ்பெஷலைஸ்ட் டூலுங்க நம்மள்கிட்ட இருக்குங்க. சரிங்க சார், இந்த வெப் டிசைனிங் நான் படிச்சோன்னு ஆசைப்படுறேன் சார், எப்படி சார் படிக்கலாம்னா, அது எப்படி படிக்கலாம், என்னெல்லாம் படிக்க போறீங்க, எல்லா டீட்டெயிலுமே இந்த லிங்க்ல இருக்குங்க. இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன், போய் பாருங்க. ஸோ Vue.js பொறுத்த வரைக்கும் இது சிம்பிளிஃபைட் JavaScript லைப்ரரி. அப்படின்னா நீங்க HTML ஸ்கிரிப்ட் டேக்ல தான் எழுத போறீங்களா சார்? ஆமா, ஸ்கிரிப்டா தான் எழுத போறேன். லைவா இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ காமிக்க போறாங்க. இந்த பட்டனை கிளிக் பண்ணி டேட்டா மாறதை நீங்க பார்க்கலாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இது மாதிரி தான் கோடிங் இருக்கும். முதல்ல வந்து டாக் டைப், நம்மள HTML தாங்க. HTML இதுதான் லைப்ரரிங்க. Vue.js ஓட லைப்ரரியே கொடுத்துட்டேன். இது வந்து Vue.js வெப்சைட்ல போங்க, அந்த லைப்ரரி இருக்கும், அதை எடுத்து அப்படியே நான் போட்டேங்க. இப்போ இந்த HTML வந்து Vue.js பயன்படுத்தக்கூடிய கேபிலிட்டி வந்துச்சுங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்து பாருங்க, பாடி டேக் இருக்கு. இந்த பாடி டேக்ல வந்து ஒரு ஹெட்டிங் போட்டுக்கலாமா? Vue.js டுட்டோரியல்னு ஒரு ஹெட்டிங் போட்டேன். ID is equal to app ன்னு கொடுத்துருக்கேங்க. ஒரு div tag போட்டிருக்கேன் பாருங்க. Vue.js tutorial ஒரு h2 tag போட்டுங்க. ஒரு div tag இங்க இருக்குங்க. ஓகேவா? ID is equal to app ன்னு கொடுத்துருக்கேன். மெசேஜ், நம்ம என்ன மெசேஜ் தர போறோமோ அது இங்க வரப்போகுது. அதனால தான் பிரேசஸ்க்குள்ள மெசேஜ்னு கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? சோ மெசேஜ் வரப்போகுதுங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் டேக் போட போறோம். இந்த பேராகிராஃப் டேக்ல ஒரு பட்டனை போடுறேன். பாத்தியா? சோ இந்த ஹெட்டிங் டேக் இங்க இருக்கு, இந்த div tag இங்க இருக்கு, இந்த பட்டன் இங்க இருக்கு. பட்டன்ல வந்து கிளிக் மீன்னு கொடுத்துருக்கேன். இதை கிளிக் பண்ணும்போது ஒரு JavaScript ஆன் கிளிக்ல மை ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். இப்போ வந்து ரெண்டு நீங்க எழுதணும். ஒன்னு, இந்த இடத்துல டிஃபால்ட்டா லோட் ஆகிற ஒரு விஷயத்தை எழுதணும். ரெண்டாவது, இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும்ன்ற ரெண்டு விஷயம் எழுத வேண்டியது இருக்கு. ரெண்டு விஷயம் எழுத போறோம். எழுதிடலாமா? அதை வந்து ஸ்கிரிப்ட் டேக்ல தான் போய் எழுத போறோம். இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் டேக் போறோங்க. ஸ்கிரிப்ட் டேக் போறதுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கிளிக் மீ பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ஹெல்லோ வியூன்றது வெங்கடேசன் ப்ரோன்னு மாறப்போகுது. எப்படி மாறும்? ஸ்கிரிப்ட் டேக் எழுத போறோம். அந்த ஸ்கிரிப்ட் டேக்ல வந்து ஒரு மை ஆப்ஜெக்ட்னு வச்சிருக்கேன். ஸோ இந்த மை ஃபங்க்ஷன்ல மை ஆப்ஜெக்ட் டாட் மெசேஜ்னு சொன்னா இவன் சொல்றதை இங்க கேட்கும். மை ஆப்ஜெக்ட் டு நியூ வியூ, இதுதான் வியூங்க. இந்த இடம் தான் வியூ. அங்க வந்து அந்த ரூட் எலிமெண்ட் ஆப்பை எடுத்துக்கோ. EL அப்படின்னா ரூட் எலிமெண்ட்னு அர்த்தங்க. ஆப் எடுத்துக்கோ. அங்க டேட்டாவா மெசேஜ்னு இருக்கும், அங்க ஹெல்லோ வியூன்றதை எடுத்து போட்டுருன்னு இது வந்துடும். இந்த பட்டன் கிளிக் மீன்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது மை ஃபங்க்ஷனுங்க, நேரா மை ஃபங்க்ஷன் வருதுங்க. இந்த மை ஆப்ஜெக்ட்ல இருக்கிற இந்த மெசேஜ ஆல்ரெடி எதனா இருந்துச்சுன்னா அதை மாத்தி வெங்கடேசன் பிரபுன்னு கொடுத்துடு அப்படி எழுதியிருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே வெங்கடேசன் பிரபுன்னு வரப்போகுது. ஸோ இதுதான் உங்களுடைய கான்செப்ட். ஸோ இதுக்கு இந்த கோடுங்க, இதுக்கு இந்த கோடு மாதிரி கணக்குங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபுல் கோடிங். முதல்ல வந்து நம்ம ஸ்கிரிப்ட் டேக் கொடுத்துருக்கோம். பாடி டேக்குள்ள h2 div டேக்ங்க, பேராகிராஃப் டேக்ங்க, ஸ்கிரிப்ட் JavaScript எழுதியிருக்கேன். சிம்பிளிஃபைட் JavaScriptங்க. அந்த இடத்துல ரூட் எலிமெண்ட் ஆப்புக்கு மெசேஜ்ன்ற இடத்துல ஹெல்லோ வியூன்னு கொடுத்துரு. இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது மை ஃபங்க்ஷனை கால் பண்ண உடனே இந்த மை ஆப்ஜெக்ட்ன்ற இந்த இடத்த டாட் மெசேஜ் வந்து வெங்கடேசன் ப்ரோன்னு மாத்திடு. அதான் இங்க லைவா பார்க்க போறீங்க. இந்த மாதிரி தான் வந்து உங்களோட கோடிங் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இதை பத்தி டீட்டெயிலா ஆர்டிகல் வந்து இந்த லிங்க்ல நான் எழுதியிருக்கேங்க. வாட் இஸ் Vue.jsல சூப்பரா எழுதியிருக்கேன், போய் பாருங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருப்பேன். போய் பாருங்க, கம்ப்ளீட்டா Vue.js பத்தி கொடுத்துருப்பேன். கோடிங் எல்லாமே இருக்கும், எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகேவா? நான் நிறைய டெக்னாலஜி கோர்ஸை கண்டக்ட் பண்றேங்க. நீங்க ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க. இது எல்லாமே என்னோட லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ்ங்க. போய் படிக்கலாங்க, லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ நீங்க எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு இது என்னன்னா, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. என்னோட சோஷியல் நெட்வொர்க் சேனல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். கோர்ஸ் படிக்கணும்னா எப்போ வேணா கான்டாக்ட் பண்ணுங்க. வாழ்க தமிழ், தேசம், KaaShiv InfoTech Contact. நன்றி, வணக்கம்.